ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் யுவராஜ். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது யூ சீரியஸ் யுவராஜ். நம்ம சேனல் இன்றைக்கி எதை பற்றி பார்க்குறோம்? க்ரைம் நியூஸ் வித் யுவராஜ். இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட 1968 இந்தியாவில் இயங்கிட்டு வந்துட்டு இருக்க கம்பெனின்னு பார்த்தோன்னா டிசிஎஸ்ஸை சொல்லாங்க. அந்த கம்பெனியில் நடந்த ஒரு முக்கியமான கொடூரமான ஊழியர்களுடைய ஒரு செயலால் அந்த கம்பெனியோடைய பெயர் இன்றைக்கி பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கு. அது என்ன விஷயன்றதை பற்றி தான் நம்ம சேனலில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட கடந்த மாதத்தில் மட்டுமே பார்த்திங்கன்னா, கடந்த இந்த 6 மாதங்களில் மட்டுமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 9 பெண்கள் வரைக்கும் பார்த்திங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. காரணம் என்னென்னா, அந்த கம்பெனியில் மதம் மாற்றத்துக்கு ஃபோர்ஸ் பண்ணப்படுறோம். அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா செக்ஸ் டார்ச்சருக்கு இது பண்ணுறோன்னு சொல்லி கிட்டத்தட்ட 9 வரைக்கும் கம்ப்ளைண்ட் பதிவாயிருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. இந்த வழக்கை குறித்து போலீஸார் வந்து டைரெக்டாக போய் கம்பெனியில் அப்ரோச் பண்ண முடியாமல் கிட்டத்தட்ட ஒரு ஆப்ரேஷன் மாதிரி ஒரு டீம் ஒன்று ஃபார்ம் பண்ணி அந்த டீமில் இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பணியாளர்கள் மாதிரி ஒரு ஏஜென்சி மூலிமா போகிறாங்க இல்லைங்களா, துப்புரவு பணிக்கெலாம் துப்புரவு பண்ணி அப்புறமேட்டு அந்த சின்ன சின்ன வேக்கன்சிஸ் வாட்ச்மேன்ஸ் அந்த மாதிரியான வேலைக்காக அந்த கம்பெனி டிசிஎஸ் கம்பெனி நாசிக் மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய நாசிக் டிசிஎஸ் கம்பெனியில் தான் இந்த விஷயம் நடக்குது. அந்த மாதிரியான சின்ன சின்ன வேலையில் போய் ஜாயின் பண்ணி கிட்டத்தட்ட அந்த கம்பெனியை ஃபுல் ஃப்ளெஜ்டாக சர்வே பண்ணி என்ன மாதிரியான இது நடக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய நிலைமையில் அந்த கம்பெனியிலேருந்து சீக்ரெட்டான இருக்கக்கூடிய டேட்டா எல்லாம் கலெக்ட் பண்ணுறாங்க. யார் யார் இந்த மாதிரியான நடந்துக்கிறாங்க, மேலிடம் அதுக்கான உரிய நடவடிக்கை எடுக்கிறாங்களா என்னன்றதை டீட்டெயிலாக கலெக்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு அறிக்கையை சப்மிட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 6 பேர் பக்கமாக அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஒருத்தர் மட்டும் தலைமறைவாக இருந்தாங்க. அந்த பெண் வந்து கர்ப்பிணி பெண்ன்றதால வெளியவே இருந்துட்டு முன்ஜாமீன் கேட்டுட்ருக்காங்க. ஆனால் இந்த வழக்கினுடைய தீவிரத்தை அறிஞ்ச நம்ம நீதிமன்றம் வந்து அவங்களுக்கு வந்து முன்ஜாமீன் கொடுக்கறதுக்கு மறுக்கப்படுறாங்க. ஆனால் இன்னுமே இது நேற்று வரைக்குமே அவங்க தலைமறைவாக தான் இருந்தாங்க. இந்த விஷயத்தை பற்றி நம்ம சேனலில் டீட்டெயிலாக இப்போ பார்க்க போகிறோம். டிசிஎஸ் நிறுவனத்தில் மதமாற்ற விவகாரம் தலைமறைவாக இருந்த நீட்டா கான் கைதானது எப்படி, இவங்களோட கைதை பற்றி தான் பார்க்க போகிறோம். மகாராஷ்டிரா மாநிலம் நாசிக் நகரில் உள்ள டிசிஎஸ் நிறுவனத்தில் 2021 முதல் பிஸ்னஸ் ப்ராசஸ் அசோசியேட்டாக பணியாற்றி வந்த நீட்டா கான் சக ஊழியர்களுக்கு இஸ்லாமிய மத புத்தகங்கள் மற்றும் வீடியோக்களை அனுப்பி அவர்களை மதமாற்றம் செய்ய தூண்டியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. முக்கியமாக மத மாற்றம் ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு இந்த பெண்மணி வேலை செஞ்சுருக்காங்க. அதுவும் இல்லாமல் சில பேர் வந்து லவ் பண்ணுறதா அப்ரோச் பண்ணி அவங்கள வந்து தேவையான அளவுக்கு பயன்படுத்திட்டு மத மாற்றத்திலையும் ஈடுபடுத்திக்கிட்டு கிட்டத்தட்ட அவங்கள ஓவரால் யூஸ் பண்ணிவிட்டு அவங்கள தூக்கி போடுற ஒரு நிலைமை வரப்போ அந்த பெண் வந்து இதை வந்து மறக்க முடியாத ஒரு சூழ்நிலையின் காரணமாக அந்த ஆண் நபரால் மிரட்டப்பட்டு கிட்டத்தட்ட பல பேர் வந்து வெளியவே சொல்லாமல் இருந்திருக்காங்க. எனினும் இந்த விஷயம் ஒரு நாள் பல நாள் திருடன் ஒரு நாள் மாட்டுன்ற மாதிரி இன்றைக்கி வந்து அந்த விஷயம் வந்து வெளியே வந்து கிட்டத்தட்ட அந்த நபர்லாம் அரெஸ்ட் ஆகியிருக்காங்க. இந்த விவகாரத்தில் ஏற்கனவே நிறுவனத்தில் பணியாற்றி 7 பேர் கைது செய்யப்பட்டார். இதை அடுத்து நீட்டா கான் தலைமறைவானார். அவரை பிடிக்க மும்பை மற்றும் நாசிக் போலீசார் இணைந்து அதிரடி வியூகம் வகுத்தனர். சத்ரபதி சம்பாஜி நகரின் நரோகான் பகுதியில் உள்ள கைசர் காலனியில் ஒரு வாடகை வீட்டில் அவர் பதுங்கியிருப்பதாக ரகசிய தகவல் கிடைத்தது. இதை அடுத்த கடந்த 3 முதல் 4 நாட்களாக அந்த பகுதியில் போலீசார் சாதாரண உடையில் ரகசியமாக கண்காணித்து வந்தனர். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அந்த பெண்ணை வந்து நேரடியாக வந்து கண்டுபிடிக்க முடியாமல் போலீஸ்காரங்க வந்து ஒரு சீக்ரெட் ஆப்ரேஷன் மாதிரி சீக்ரெட்டாக சர்ச்சிங் வாரண்ட் மாதிரி வாங்கி அவங்கள வந்து ரகசிய தகவல் மூலிமா ஃபாலோ பண்ணி கிட்டத்தட்ட பல நாள் போராடி பிடிச்சிருக்காங்க. போலீஸ் ஜீப்புகளுக்கு பதிலாக தனியார் வாகனங்களை பயன்படுத்தினர். சுமார் 20க்கும் மேற்பட்ட போலீஸார் அந்த வீட்டை சுற்றிலும் மாறுவேடத்தில் முகாமிட்டிருந்தனர். நீட்டா கான் தனது தந்தை தாயுடன் அந்த வீட்டில் தங்கியிருப்பதை தொழில்நுட்ப ஆய்வுகள் மூலம் போலீஸார் உறுதி செய்தனர். உயர் நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்ய அவர் திட்டமிட்டிருந்த நிலையில் முன்கூட்டியே செயல்பட்ட போலீசார் வீட்டை சுற்றி வளைத்து அவரை கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட நீட்டா கான் நேற்று முன்தினம் நள்ளிரவு நீதிபதியின் இல்லத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். விசாரணைக்கு அவரை நாசிக் அழைத்து செல்ல போலீஸாருக்கு நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. ஆனால் இந்த கேஸ் குறித்து இன்னும் டீட்டெயிலாக நியூஸ் வெளியே வரலங்க. ஜட்ஜ்மெண்ட் இன்னும் வெளியே வராமல் இருக்குது. இன்னும் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு தான் இருக்கே தவிர இதுக்கான நியூஸ் வரப்போ மிகப்பெரிய அளவில் பார்க்கப்படும். கிட்டத்தட்ட இவங்க வந்து இந்து மத கடவுள்களை வந்து ஒரு தவறான முறையில் ஒரு இந்து பெண்களுக்கே வந்து இது பண்ணி அவங்கள வந்து புர்கா அணிய சொல்லி அந்த மத மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி தயார்படுத்தி கிட்டத்தட்ட அவங்கள மிகப்பெரிய அளவில் டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. செக்ஸ் டார்ச்சர் இல்லாமல் இந்த மாதிரியான மத மாற்றம், இந்து கடவுள்களை தவறாக பேசுறது, இந்த மாதிரியான பல சம்பவங்களில் ஈடுபட்டு இந்த மாதிரியான ஒரு வேலை இவங்களுக்கு தேவைங்களா? டிசிஎஸ் நிறுவனம் மேலதிகாரிகிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்குறப்ப அந்த கம்ப்ளைண்ட்டை ஒரு பொருட்டாக கூட எடுக்காத அந்த அதிகாரிகள் அந்த பெண்ணுக்கு ஆறுதல் சொல்லி
அதுக்கேற்ற மாதிரி அவங்கள மடியை வச்சு கிட்டத்தட்ட பல நாள் ஃபாலோ பண்ணி அவங்கள டார்ச்சர் பண்ணி தான் இதுக்கான இந்த மாதிரியான செயல்களை ஈடுபடுத்திட்டு இருக்காங்க. இது தெரிஞ்சு நம்ம காவல்துறை ஈடுபட்டு இந்த ஆப்ரேஷன் வந்து மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகிருக்கு. எனினும் இந்த மாதிரியான தவறுகள் நடக்கக்கூடாமல் இருக்கிறதுக்கோசரம் லேபர் லா வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகணுன்றது நான் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவங்களோட ஜட்மெண்ட் வந்தோடனே அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸாக நான் ஒரு வீடியோ போகிறேன். தேங்க்யூ கைஸ்.